திரைப்படங்கள்ல நடிக்கணும்னு என்ற எண்ணமே இல்லாமல் இருந்த ஜெயலலிதா அம்மாவை திரைத்துறைக்கு அழைத்து வந்தது விதி. 1966ஆம் ஆண்டு பிரபல நாளிதழில் ஜெயலலிதா அம்மாவின் தாயார் நடிகை சந்தியா அவர்கள் எப்படி தன் மகள் ஜெயலலிதாவுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்தது என்பதையும் அவர் நடிகையான பின்னணியையும் கூறி தெளிவா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகள் அம்மு என்ற ஜெயலலிதா திரைப்படங்களை நடிக்கணும்னு நான் முதல்ல விரும்பல. சின்ன குழந்தையா இருக்கும்போதே அம்மு எதையும் எளிதில் புரிஞ்சுக்கொள்ளும் திறமையோடு இருந்தா. படிப்புல அம்மு கெட்டிக்காரி, வகுப்புல அவ தான் முதல் மாணவி. படிச்சு பட்டம் வாங்கணும்ன்ற ஆர்வம் அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ விருப்பப்படி நிறைய படிக்கட்டும் அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். சின்ன வயசுலயே ரேடியோவில் ஒளிபரப்பாகும் இசையை கேட்டா அதுக்கு ஏத்த மாதிரி நடனமாட தொடங்குவா அம்மு. நடனத்தின் மீது அவளுக்குள்ள ஆர்வத்தை ஏன் வீணடிக்க வேணும்னு நினைச்சேன்னா, நடன ஆசிரியை திருமதி KJ சரசாவிடம் அம்முவுக்கு நடனம் சொல்லி கொடுக்க ஏற்பாடு செஞ்சேன். அம்மு விரைவா கற்று தெரியுதால அவளுடைய நடன அரங்கேற்றத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்தினேன். சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்ல அம்மு படிக்கும் போதே அவளுக்கு நாடகத்தில் நடிக்க அழைப்பு வந்துச்சு. அதுவும் ஆங்கில நாடகம். திரு YG பார்த்தசாரதி குழுவினர் நடத்திய நாடகம் அது. ஆங்கில மொழியை நன்கு அறிந்து சரளமா பேசும் அம்முவுக்கு அந்த நாடகத்தில் ஆங்கிலம் பேச தெரியாத பிரெஞ்சு பெண்ணின் வேடம் கிடைச்சிச்சு. இந்த நாடகத்தில் வில்லனா நடிச்சவர் சோ. எல்லாருமே அம்முவின் நடிப்பை பாராட்டினாங்க. சற்றேறக்குரிய இதே சமயத்தில் திரு சங்கர் கிரி, அதாவது ஜனாதிபதி திரு VV கிரி அவர்களின் மகன், ஆங்கிலத்தில் டாக்குமெண்ட்ரி படம் ஒன்றை தயாரிக்க ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல கதாநாயகியாக நடிக்க ஆங்கிலம் நல்லா பேச தெரிஞ்ச ஒரு பொண்ணை தேடிட்டு இருந்தாங்க. அம்முவின் நடிப்பை பாராட்டிய திருமதி YGP திரு சங்கர் கிரியிடம் அம்முவை சிபாரிசு செஞ்சிருக்காங்க. திரு சோ அவர்களும் அம்முவின் நடிப்பை சங்கர் கிரியிடம் புகழ்ந்து சொல்லி, உங்க படத்துல அம்மு நல்லா நடிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்முவை தனது டாக்குமெண்ட்ரி படத்தில் நடிக்க என்னிடம் அனுமதி கேட்டார் சங்கர்கிரி. அம்மு சினிமாவில் நடிக்கிறத நான் விரும்பல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இது ஒரு டாக்குமெண்ட்ரி படம். உங்க மகளின் படிப்புக்கு இடையூறு ஏற்படாம சனி ஞாயிறு போன்ற விடுமுறைகள் நாட்களில் படப்பிடிப்பு நடத்தி கொள்றேன் அப்படின்னு, உங்க மகளுக்கும் இது ஒரு நல்ல பொழுதுபோக்கா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சனி ஞாயிறுகள்ல படப்பிடிப்பு, அதுவும் ஆங்கில படம், இரண்டையும் எண்ணி பார்த்தேன்னா சம்மதிச்சேன். அந்த படம் தான் எபிசில். படப்பிடிப்பும் தொடங்குச்சு. அப்ப நான் நன்ன கர்த்தவ்யா என்ற கன்னட படத்துல நடிச்சு வந்துட்டு இருந்தேன். அதுல எனக்கு மாமியார் வேடம். படத்துல கதாநாயகி ஒரு பால்ய விதவை. அந்த வேடத்தில் நடிக்க கலை சொட்டும் முகமுடைய ஒரு இளம் நடிகையை தயாரிப்பாளர்கள் தேடி வந்தாங்க. அவங்க தேடிய வண்ணம் கதாநாயகி கிடைக்காததுனால அந்த பாத்திரம் சம்மந்தப்பட்ட சில காட்சிகளை மட்டும் விட்டு வச்சுட்டு படத்துல வரும் மற்ற காட்சிகளை படம் எடுத்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் என்கிட்ட கால் ஷீட் வாங்க தயாரிப்பாளர்கள் வந்தப்ப தற்செயலாக அம்முவை பார்த்தாங்க. நாங்க தேடிய முகப்பொலிவுள்ள கதாநாயகி இதோ இங்கேயே இருக்கிறாங்களே, உங்கள் பெண்ணையே எங்கள் கதாநாயகியாக போட போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கல. 6 மாதங்கள் போன பின்னாடி மறுபடியும் அவங்க என்கிட்ட வந்து, இன்னும் எங்க படத்துக்கு கதாநாயகி அமையல, உங்கள் பெண்ணையே தயவு செஞ்சு நடிக்க அனுமதிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அம்முவின் படிப்பு கெடக்கூடாது, அவளுக்கு கோடை விடுமுறை வரும் வர காத்திருப்பீங்களா அப்படின்னு ஒப்புக்கு கேட்டேன். அவங்களும் உடனே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் 3 மாதங்கள் ஓடிருச்சு. அம்முவுக்கு கோடை விடுமுறையும் வந்துருச்சு. அதே தயாரிப்பாளர்கள் திரும்பவும் வந்தாங்க. தொடர்ந்து நடிக்க செய்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, உங்க மகளை இந்த முறை மட்டும் நடிக்க அனுமதிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. என் நிலைமை தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அம்முவை நடிக்க அனுமதிக்க வேண்டியதானே அப்படின்னு எண்ணமும் எழுந்துச்சு. அம்முகிட்ட கேட்டேன், நான் திறமையா நடிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்னான். விடுமுறை நாட்கள் தானே அப்படின்னு அம்முவை நடிக்க அனுப்பி வச்சேன். இந்த நிலையில நான் நடித்திருந்த கர்ணன் தமிழ் திரைப்படத்தின் 100வது நாள் விழாவுக்கு போயிருந்தேன். என்னோட அம்மாவும் வந்திருந்தா. அப்போ அம்மாவை பார்த்த திரு சிவாஜி கணேசன் சார் அவர்கள், அவள் பிற்காலத்தில் பெரிய நடிகையா வருவா அப்படின்னு வாழ்த்தினாங்க. அங்க அம்முவை கண்ட தயாரிப்பாளர் டைரக்டர் BR பந்துலு அவர்கள் அம்முவை அவரது படத்தில் நடிக்க அனுமதிக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. நான் வழக்கம் போல மறுத்தேன். கோடை விடுமுறையிலேயே படப்பிடிப்பை முடிச்சு கொள்வதாக சொன்னாங்க. முரடன் முத்து என்ற கன்னட படம் அது. கல்யாண்குமார் தான் ஹீரோ. அம்மு நடிக்க ஒப்பந்தமானாள்.
பனாரஸ் மெட்ரிக் ரிசல்ட் வந்துச்சு. பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கியிருந்த அம்மாவுக்கு மேற்படிப்புக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அம்மாவும் கல்லூரியில் சேர்ந்து 2 நாட்கள் போயிட்டு வந்தா. அப்போ ஒரு பெரிய திருப்பம் ஒன்று ஏற்பட்டுச்சு. கதாசிரியர் டைரக்டர் திரு ஸ்ரீதர் அவர்கள் அம்மாவுக்கு தன் படத்தில் கதாநாயகியாக நடிக்க அழைப்பு ஒன்று விடுத்தாங்க. திரு பந்துலு அவர்கள் ரஷ் படத்தில் அம்மாவின் நடிப்பை பார்த்துருக்காங்க. புகழும் திறமையும் உள்ள ஒரு முன்னணி டைரக்டரிடமிருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு அம்மாவை நடிக்க வைப்பதா அல்லது தொடர்ந்து படிக்க வைப்பதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை மறுபடியும் ஏற்பட்டுச்சு. என் குடும்ப நண்பர்கள், என் நல்வாழ்வில் அக்கறை கொண்டோர் எல்லார்ட்டையுமே இதை பற்றி நான் ஆலோசனை செஞ்சேன். அம்மாவுக்கு படிப்பா நடிப்பா இதை முடிவு செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை எனக்கு. என் தந்தையோ, குழந்தை நன்றா படிக்கிறாள், நீயும் உன் தங்கையும் சினிமாவில் நடிப்பது போதாதா, அம்மாவை ஏன் சினிமா துறைக்கு வர செய்கிற அப்படின்னு தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தாரு. முடிவில் அம்மாவை தேடி வந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம்னு தீர்மானித்து அம்மாவை நடிக்க அனுமதித்தேன். அந்த திரைப்படம் தான் வெந்நீர் ஆடை. அம்மாவை பொறுத்தவரை சந்தர்ப்பங்கள் அவ்வளோ தேடித்தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்த படத்தில் மக்கள் திலகத்தின் கதாநாயகியாக 1000ல் ஒருவன் படத்தில் நடித்தா. அம்மு நடிக்க வேண்டும்னு நான் விரும்பலை. அம்மாவுக்கும் படிப்பில் தான் மிகுந்த விருப்பம். அப்படி இருந்தும் அம்மு நடிப்புத்துறைக்கு வந்துவிட்டாள் என்றால் அதை விதியின் வலிமை என்று தானே சொல்ல முடியும். அதே சமயம் என் மகள் அகில உலக நட்சத்திரமாக வளர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கோவாக்கு பக்கத்தில் இருந்த கார்வாரில் 1000ல் ஒருவன் ஷூட்டிங் நடந்துச்சு. கார்வாரில் வேறு வேறு விடுதியில் தங்கியிருந்த படக்குழுவினர் எல்லாரும் படகுத்துறையில் ஒன்று கூடி அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு நடுவில் இருந்த தீவுக்கு போகணும். ஒரு நாள் ஜெயலலிதா வர தாமதமானது. அவரோட டோப்பு அணிஞ்சிருந்த உடைகளை வச்சு அவர் வந்ததாக எண்ணிய தயாரிப்பு நிர்வாகி ஓகே சொல்ல படகும் புறப்பட்டு போயிருச்சு. படகுத்துறைக்கு வந்த ஜெயலலிதாவை கண்ட தயாரிப்பு நிர்வாகி சுப்பிரமணியத்திற்கு அதிர்ச்சி. எல்லாரும் புறப்பட்டு போனதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெயலலிதாவிற்கு அழுகையாக வந்திருக்கு. வேறு படகு கிடைக்குமான்னு சுப்பிரமணியம் விசாரிச்சு பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. அப்போ உள்ளூர்காரர் ஒருத்தர் யோசனை ஒன்று சொன்னார். இங்கிருந்து ரோடு வழியா 15 கிலோமீட்டர் தூரம் போனா மீன் பிடிப்பவர்கள் அந்த தீவு பக்கம் குறுக்கு வழியா செல்லும் இடம் வரும். அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் தீவு இருக்குது. கட்டுமரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் செஞ்சாங்க. 3 கிலோமீட்டர் தூரம்தான் அப்படின்னாலும் அலையடைக்கும் கடலில் நிலையற்று ஆடும் கட்டுமரத்தில் பயணம் செய்ய துணிச்சலும் மன வலிமை நிறைய இருக்கணும். அது ரெண்டுமே ஜெயலலிதாவிடம் நிறைய இருந்துச்சு. மோட்டார் படகில் போனவங்க தீவுக்கு சற்று முன்பாகவே படகை நிறுத்திட்டு கரைக்கு செல்ல சிறிய துடுப்பு படகுகள் வந்து சேர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. தங்களுக்கு முன்பாகவே கட்டுமரத்தில் ஜெயலலிதா போறதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஜெயலலிதாவின் உடையும் ஒப்பனையும் கடல் நீர் வாரி அடிச்சதுல நனைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் வந்ததும் ஒரே ஆச்சரியமா இருக்கு, எங்களுக்கு முன்னாடி எப்படி வந்த அப்படின்னு கேட்டாரு. அது வரைக்கும் அடக்கி வச்சிருந்த ஆத்திரமும் அழுகையும் பீறிட்டு கொண்டு வெளிப்பட்டன ஜெயலலிதாவிடமிருந்து. நடந்ததை சொல்லவும் எம்ஜிஆரின் மோதிர கையால் அன்னைக்கு குட்டுப்பட்டார் தயாரிப்பு நிர்வாகி. படக்குழுவில் இருந்த எல்லாருமே ஜெயலலிதாவின் துணிச்சலை கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டினாங்க.